அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, விவாத நேர நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 40 தொகுதிகளை வென்றாலும் திமுகவின் வாக்கு சதவிகிதம் சரிவு. நோட்டாவுக்கு கீழ் இருந்து 11% வாக்குகளை பெற்ற பிஜேபி தொடர் தோல்வியை சந்திக்கும் அதிமுக மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சிய தலைப்பு. தமிழக தேர்தல் முடிவுகள் அரசியல் கட்சிக்கு தந்த பாடம் என்ன என்பதை குறித்து இன்றைய விவாத நேர நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த 2019, 2014 வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு விட்டு நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். திமுக 2019 32.76% வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது திமுக மட்டும் தனித்து போட்டியிட்ட, அதாவது திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட 23 இடங்களில் பெற்ற வாக்கு சதவீதம் 32.76 2019. 2024 வரும்பொழுது திமுக 26.93%, கிட்டத்தட்ட 5.8% வாக்கு அங்கு குறைவாக பெற்றிருக்கிறது 2024. அதே போல் அதிமுக 18.48% வாக்குகளை 2019 பெற்றிருக்கிறது. இப்போ அதிமுக 2024 20.46% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் 2.06% சரிவை கண்டிருக்கிறது. பிஜேபி 2019 3.36% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தற்பொழுது பிஜேபி 11.24 வாக்கு சதவீதங்களை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2019 3.91% வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் அதே போல் 2014 8.22 வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்கிறது. இதனுடைய வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5% மேல் அதிகரித்து இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி சதவீதம் என்கின்ற அடிப்படையில் 2024 திமுக 46.97% வாக்குகளை பெற்று முதல் இடத்துல இருக்கிறது. அதிமுக கூட்டணி என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுகவில் 8 கட்சிகள் கூட்டணியில் இருந்தன. அதிமுகவில் பிரதானமான கட்சிகள் அதிமுக சேர்த்து மொத்தம் 4 கட்சிகள், அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சி. அதனுடைய கூட்டணி கட்சி மொத்தம் ஆவரேஜாக பார்க்கும்போது 23.05% வாக்குகளை அதிமுக இந்த 2024 பெற்றிருக்கு. பிஜேபி கூட்டணி 18.28% வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 8.22% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் நோட்டா 1.07% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தமிழகத்தில் நான் தான் பெரிய கட்சி, நான் தான் எதிர்கட்சி, நான் தான் பெரிய கட்சி என்று சொல்லிக்கிட்டு இருந்த அடிப்படையில் 40க்கு 40 ஃபுல் ஸ்வீப்பில் திமுக கூட்டணி கட்சி இந்த முறை எடுத்திருக்கிறது. கடந்த முறை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் அதிமுக ஒரு சீட்டை மட்டும் கையில் வச்சிருந்தது. 39 தொகுதிகளை திமுக அதன் கூட்டணிகளும் தன்வசம் வைத்திருந்தது. இப்போ 40க்கு 40 என்கின்ற அடிப்படையில் திமுக தங்களை ஒரு முதன்மை ஆளுமையான ஒரு மாநில கட்சியாக தன்னை பிரதிபலித்திருக்கிறது. அடுத்து 2வது இடம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே வேரியேஷன்ஸ் நம்ம நிறையா பார்க்கலாம். 2வது இடத்துல அதிமுக 24 தொகுதிகளில் 2ஆம் இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் பிஜேபி 12 இடங்களில் 2வது இடத்துல இருக்குது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக 3 இடங்களில் 2வது கட்சியாக வந்திருக்கு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் இவங்க மூவரும் 2 இடங்களில், அதாவது தலா ஒரு இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. 3வது இடம், இப்போ இந்த தேர்தலில் முதல் இடம் 2வது இடம் பார்த்தோம். அடுத்து 3வது இடம் வாக்கு வங்கியில் பார்க்கும் பொழுது பிஜேபி 20 இடங்களில் 3வது இடத்துல பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 2வது இடத்துல 12 தொகுதியில் பிஜேபி வந்திருக்கு. 3வது இடத்துல 20 இடத்துல பிஜேபி வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி 6 இடங்களில் வந்திருக்கு. அப்புறம் இந்த பிரதான கட்சி என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது திமுக பிரதான கட்சியாகவும், அதிமுக எதிர்கட்சியாகவும், பிஜேபி 3வது கட்சியாகவும், நாம் தமிழர் கட்சி 4வது கட்சியாக வந்திருக்கு. இங்கே ரேஷியோ பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக வந்தது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற அடிப்படையில் பிஜேபி வலுவான கூட்டணியோடு வந்ததன் அடிப்படையினால் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இந்த தேசிய தேர்தலில் அங்கீகாரம் பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அவங்க கட்சி சின்னம் வாங்குவதற்கு பல்வேறு இன்னல்கள், போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் கடைசியில் ஒலி வாங்கி மைக் சின்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிம்பலே அதை மாறி மாறி வந்த ஒரு கட்சிக்கு தற்பொழுது தேசிய அளவில் மாநில கட்சியாக அந்தஸ்து கிடைத்திருப்பது அரசியல் ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. வாருங்கள் நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைமொழியாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் மூத்தவர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம்.
அடுத்தபடியாக இணைய மொழியாகவே இணைகிறார் அதிமுகவின் இலக்கிய பிரிவைச் சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்கள். மாலை வணக்கம் விஜயகுமார். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் முன்னணி நிர்வாகியும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியும் நெருங்கிய தோழமை கட்சியுமான ஆன்மீக அரசியல் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு சோமு ராஜசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 4 பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் 2019 ஒப்பீடுகளில் 2024 மிகப்பெரிய ஒரு ஆழிப்பிரளை மாதிரி நம்ம பார்க்கலாம். 40க்கு 40 தொகுதியை வென்றிருக்கிற திமுக வாக்கு வங்கியில் 2019 எடுத்த வாக்குன்னு பார்க்கும் பொழுது 32.76%. ஆனால் இப்போ 26.93% பெற்றிருக்கிறது, 5.8. இது எப்படிங்க வைத்தியலிங்கம் சார், இது வெற்றிகரமான தோல்வியாக பார்க்கலாமா இல்லை தோல்விகரமான ஒரு வெற்றியாக பார்க்கலாமா? வெற்றிக்கு வெற்றி, தோல்விக்கு தோல்வி அப்படிதான். அதாவது இங்கே பூர்ணமான வெற்றி 100%. மேலே ஒன்றியத்துல அது 240 வாங்கி தனி பெரும்பான்மையுடன் வந்ததுல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. சற்று சறுக்கல், அவ்வளவுதான். ஆனாலும் கூட நமக்கு தெளிவாக வார்த்தை எடுத்திருக்கார்கள். இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்லாம் அவர் ஆட முடியாது. வலுவான அதோட எனக்கு என்னமோ இந்த கூட்டணி இந்த கப்பல் கரை சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல தாங்கி நிற்கிறவர்கள் 2 பேர், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு பேரே பல்துக்குமார்னு பேரு. தமிழ்ல பல்டின்னு சொல்லுவோம்ல, இந்தியில பல்துக்குமார். ஏன்னா அவர் அடிக்கடி 6 முறை அவர் 15 வருஷத்துல மாறி இருக்காரு, அணி மாறி இருக்கிறார். அது இல்லாம என்ன, இப்ப ஜார்ஜ் சமதா கட்சி ஆரம்பிச்சு அதை கலைச்சிட்டு மறுபடியும் உடனே வாஜ்பாய் கவர்மெண்ட்லயே போய் அமைச்சரானாரு. அப்புறம் அவர் உண்மையிலே ஆதியிலேயே லோகியா ஃபாலோயர். லால் பிரசாத் யாதவும் இவரும் ஒன்னா லோகியா ஜெயபிரகாஷ் லோகியா ஃபாலோயர்ஸ். அந்த சமத்துவ சமுதாய கருத்துக்கள் எல்லாம் உண்டவர் தான். ஆனா தனக்கு வரும்பொழுது நிலை மாற்றிக் கொள்வதில் தயங்காதவர். இப்ப இந்தியா கூட்டணி திமுகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் தொடர்ந்து ஒரு போட்டியா இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய 3வது கூட்டங்களை கலந்து கொள்ளும் போது ஹிந்தி தெரியலன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஆச்சு. தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கும் திமுகவுக்கும் ஏன் ஒரு முரண்பாடாவே இருக்கு? அதான் திமுகவுக்கும் நிதிஷ்குமாருக்கு முரண்பாடு இல்ல. இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளர் மமதா ஏன் மல்லிகார்ஜுன கார்கேவை முன்மொழிஞ்சாங்க, உடனே விலகிட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா 2013 பிஜேபி கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் நரேந்திர மோடி பிரதமராக முன்மொழிந்ததுனாலேயே அந்த அணிலிருந்து வெளியே வந்தவர். ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆர்ஜேடி கூட்டணியை முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி இனிமேல் என் வாழ்நாளில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர மாட்டேன், அப்படி ஒரு நிலை வந்தால் செத்துடுவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் நிதிஷ்குமார். கொஞ்சம் கூட கவலைப்படாம வெட்கப்படாம ஆர்ஜேடி கூட்டணி வெளியே அப்புறம் மோடி கையை பிடிச்சுக்கிட்டு இனிமேல் நான் மாற மாட்டேன்னு ஒரு வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால தனக்கென்று வாய்ப்பு வந்த இன்னைக்கு பிரதமர் நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொன்னா அவர் அணி மாட்டார் என்று யாரும் உத்தரவாதம் தர முடியாது. இது அதனால அதோட அவரோட அடிப்படையிலேயே அவர் சோசியலிஸ்ட் மனப்பான்மை. அவர் தான் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் இந்தியா முதன்முறையாக நடத்தியவர். அப்போ ஆனால் இதற்கு எதிரான கட்சி பாஜக கட்சி. எனவே இந்த முரண்பாடுகளோடு அவர் இந்த அணிகளை நீடிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்று என்பது ஒன்று. நம்பர் 2, சந்திரபாபு இந்த கதை தான் மாமனார் முதுகுல குத்தி தான் அவர் அரசியலை ஜெயிச்சார். என்.டி. ராமராவ் மாமனார் முதுகுல. அதுக்கு பிறகு இவர் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி நடத்தும் போதே பாரதிய ஜனதா கட்சி இவர் முதுகில் குத்தி இவருடைய எம்பிக்களை அவங்க நிறுத்திக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. அப்போதெல்லாம் இவர் கடும் ஆத்திரத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி மேல. ஆக அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட கொள்கை ரீதியான உடன்பாடு கொண்ட உறவு அல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி. ஜெகன் ரெட்டியை வீழ்த்தணும்னா பிஜேபி வேணும், பவன் கல்யாண் வேணும், அதனால அமைச்சாங்க வென்றாங்க. அப்படித்தான். இதுல கொள்கை கூட்டணி பிஜேபி கொள்கைகளை இவர் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அவளது இவருக்கு தெலுங்கு கொள்கைகளை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக ஒரு இல்ல. திமுகவும்
பல கட்சிகளோடு முரண்பட்ட கட்சிகளோடெல்லாம் முரண்பாடு வைத்தது. ஆனால் குறைந்தபட்ச கொள்கை கோட்பாடு என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சேர்ந்தது. இதுதான் திமுக பாரம்பரியம். ஆனால் இவர்கள் எந்த கொள்கையையும் வலியுறுத்தாமல் ஒன்றிணைக்காமல் சந்தர்ப்பவாதத்திற்காக இப்ப சேர்ந்திருக்காங்க. இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா 75 வயசுல அவர் நம்ம பிரதமர் மோடி பாதியில 75 வயசு ஆனோன்னு செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு ராஜினாமா பண்ணிட்டு இவர் சொன்னார், கெஜ்ரிவால் சொன்னது மாதிரி மாத்திட்டு சேஞ்ச் ஹேண்ட் சொன்னார், மாறலாம். அப்போ அந்த 6 மாசத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்களை இந்திய அரசியல் சந்திக்கும் என்பது எனது கணிப்பு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ, வேற ஒண்ணும் இல்லை. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இந்த 2 நபர்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கிறது. கடந்த கால 20 ஆண்டு வரலாறு, இன்னைக்கு நேரத்தில் இல்ல, இவருடைய சரித்திரமே அதுதான். எனவே இந்த அடிப்படையில பார்த்தால் இந்த கப்பல் கரை சேராது. எனவே இருந்தாலும் ஜனநாயக மாண்புகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்னொரு 5-6 மாதங்கள் நாம் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். என்ன செய்ய போறாங்க? நாளைக்குள்ள ஏதாவது அதிசயம் நடந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சரி, இல்ல நீங்க பேசுனது எனக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்காது. சரிங்க சரிங்க, அப்படித்தான் இவர்கள் இப்படித்தான் அப்படிதான் நான் முத்திர குத்துவேன். அதனால எதுவும் நடக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலே வலுவாகவும் வலிமையோடும் இருக்கிறார்கள். எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கொள்கை கூட்டணியாக இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த மத்திய இந்து மதங்கள் சொல்றாங்கல்ல, அவர்களே கூட பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சரிங்க சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரு மறைமுக ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பணம் கொடுக்காமல் தனித்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகள் சீமானவிடம் கேட்கப்படுவது முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுவது, நீங்கள் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே என்டிகே, ஸோ அது கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தம்பி பாணியில் சொல்லணும்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பதில் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் ஆமாம் தான் சொல்லலாம். இப்போது நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு சங்கர், நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி, முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள். கட்சி மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கிறது, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்போ என்ன அப்படின்னா, கடந்த முறை உங்களுக்கு 2019 வாக்கு சதவிகிதம் 3.91, இப்போ 8.22. நீங்கள் வாங்கியிருக்க ஓவரால் டோட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,53,1364 ஓட்டுகள். ஸோ மன்னிக்கிறோம் 35,31,364 ஓட்டுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 8.10% வருகிறது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே போல் தனித்து போட்டி என்கின்ற ட்ராக்கில் நாம் தமிழர் கட்சி பயணிக்க போகிறதா? ஏன்னா இப்போது நீங்கள் சந்தித்த சவால்கள்லாம் ஏகப்பட்ட சவால்கள், உங்களுடைய சின்னங்களுக்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு. எத்தனாவது 19வது பட்டனில் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல 21வது இடத்துல இருக்கும். அல்ஃபபெட் வரும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வட சென்னையில் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு கூட அதனுடைய வேட்பாளர் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ தனித்து பயணிக்க போகிறதா நாம் தமிழர் கட்சி? உங்களுடைய வியூகம் என்ன? இப்போ வந்திருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு என்ன பாடத்தை கற்று தந்திருக்கிறது? இல்லை, இப்போ இந்த தேர்தலுடைய முடிவுகள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. இனி வருங்காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் மட்டுமே இங்கு நம்ம செயல்படுத்த முடியும். இந்த திராவிட அரசியல் வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதுதான் அதனுடைய செய்தியாக நாங்கள் பார்க்கல. தமிழ் இல்லாமல் திராவிடம் இல்லை, திராவிடம் இல்லாமல் கிடையாது. திராவிடம் என்றதே திமுக அதிமுக ரெண்டுமே எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிற மொழியாளர்கள் மிக வசதியாக தமிழ் நிலத்தில் தமிழருடைய வளத்தையும் தமிழருடைய வாய்ப்பையும் பறித்து கொள்வதற்கு மிக சுலபமாக ரொம்ப சுகமாக வாழ்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஏனென்றால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளுமே கடந்த, அதாவது 1967 அந்த வருடத்தின் முதல் இன்று வரை ஆட்சியில் இருக்கிற இவர்கள்
மாறி மாறி வந்து ஒவ்வொரு 5 வருடமும் ஆட்சி மாற்றம் நடக்கும் போதெல்லாம் இவங்களுக்குள்ளே என்னன்னா பெரிய ஒரு டிராமா பண்ணுவாங்க. இவர் அவரை குறை சொல்லுவார், இவர் அவங்களை குற்ற சொல்லுவார். இவங்களுக்குள்ளேயே அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் இல்ல அவங்க நிறைய சொல்றாங்க ரெண்டு அண்ணன் தம்பி கட்சின்னு அவங்க அதுதான் சொல்ல வரேன். ஏன் அண்ணன் தம்பி கட்சின்னா எப்படின்னா அந்த அரசியல்லே ஒட்டுமொத்த அரசியலை என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாங்க. யாரையும் அதாவது மூன்றாவது ஒரு ஃபோர்ஸ், மூன்றாவது ஒரு சக்தியை வளர விடாமல் கொஞ்சம் வளர்ந்து வந்த விஜயகாந்தையும் மிக நயவஞ்சகமாக ஒழிச்சாங்க. இப்படி எந்த ஒரு மூன்றாவது சக்தியும் வளர விடாமல் இந்த திராவிட கட்சிகள் இதுவரை ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அதாவது என்ன, கொள்ளையடித்த பணத்தில் மக்களுக்கு கொஞ்சம் வாக்கு கொடுத்து வாக்கு வாங்குவது, அதன் பிறகு திருப்பும் ஆட்சியை பிடிப்பது, மீண்டும் கொள்ளையடிப்பது. இதுதான் இந்த ரிப்பீட் மோடு தான் இவங்க பண்றது. ஆனால் இனி வரும் காலங்களில் அதாவது ஈவன் 2026 சட்டமன்ற தேர்தலிலே இதற்கு ஒரு மிகப்பெரிய முடிவு கட்டப்படும். திராவிட அரசியலுக்கு தமிழ் மண்ணில் இனிமேல் அரசியல் எதிர்காலம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த திராவிட அரசியலுக்கு அது மிகப்பெரிய ஒரு முடிவை எட்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய செய்தி சொல்லுது. இல்லை அது உங்களுடைய கண்ணோட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது ரொம்ப எல்லாருடைய மனதிலும் ஊன்றப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்கள் திராவிடத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்தார். அடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடத்தை வளர்த்தார். அதுக்கடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்தந்த விஷயம்லாம் பண்ணி சிறுபான்மையர்களுக்கும் அதுபோக தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. திராவிடம் செஞ்சது என்ன அப்படின்னு முக்கியமாக பார்க்கும்போது பெண்ணுக்கும் சரிசமமான, இப்போ நீங்கள் எப்படி சரிசமமாக போட்டியிடணும்னு சொல்லி 40க்கு 20 நீங்கள் கொடுத்தீங்களோ அதை திராவிடம் செஞ்சிருக்கே. அப்போ அதுக்கு மாற்று இப்போ கேள்விக்குரியாத இல்லை. அதில் ஒரு விஷயம், என்றைக்கும் பெரியார் இயக்கம் தான் நடத்தினார். அவர் தேர்தல் அரசியல் வர வேண்டும், ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று கிங் மேக்கர். ஆனால் அவர் என்றுமே ஆட்சி கட்டில் அமர வேண்டும், அந்த அதிகார சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அல்ல. அவர்கள் கொள்கை ரீதியாகவே அவர் அதை எதிரானவர். ஏனென்றால் அவர் கட்சியை அண்ணாதுரை கட்சி ஆரம்பிக்கும் போது அதை ஆதரிக்கல. ஆனால் அதன் பிறகு அண்ணாதுரைக்கு பிறகு நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, திராவிடம் பல மாற்றங்களை கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுதான் பல வருஷமா அவங்க மிக திறமையா நடத்திட்டு வர பிரச்சாரம். இதுதான் நாங்க பெண்ணுரிமை கொடுத்துருக்கோம், நாங்க இடஒதுக்கீடு நாங்க தான் கொண்டு வந்தோம் இப்படி இந்த போர்வையில என்ன நடக்குன்னா, அவர்கள் நடத்திய பல்வேறு கொள்ளை, அதாவது கனிம கொள்ளை, அதாவது மணல் கொள்ளை, கனிம கொள்ளை, அதாவது என்னன்னா அதுக்கு தாண்டி இந்த மாதிரி டாஸ்மாக் போன்ற இப்படியான இவர்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்கள் அதில் மறைக்கப்படுகின்றன. என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்கள், தமிழ்நாட்டு மக்கள் இவங்க வரத்து முன்னாடி ஏதோ பிச்சைக்காரனாக இருந்த மாதிரியும், இவங்க தான் இந்த தமிழ்நாட்டு மக்களையே படிக்க வச்சோம், நாங்கள் தான் உங்களுக்கு கொண்டு வந்தோம். இயற்கையிலே அதாவது தொட்டு ஆதி காலம் மொட்டு தமிழர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்பட்ட வாழ்க்கையும் முதல்ல அமைச்சிட்டு தான் வராங்க. அதை இவங்க ஒன்றும் எடுத்து கொடுக்கல யாருக்கும். இவங்களால அந்த வாழ்வும் வரல. ஏன்னா அதுக்கு முன்பே இருந்தே விவசாயத்தை நம்பி தமிழ் குடிகள் மிகப்பெரிய அது செல்வாக்கோட நீ அந்த பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே மிகப்பெரிய செல்வாக்கோட தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு பிச்சைக்கார சமூகமாக இருந்து உடனடியாக இவங்க வந்த பிறகு ஒரு இந்த நிலைமைக்கெல்லாம் வரல. ஆனால் இவர்கள் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, திட்டமிட்டு இவர்கள் அந்த தமிழ் உணர்வு, அதாவது தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து விடக்கூடாது, தமிழ் தேசிய அரசியலை யார் பேசினாலும் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டிருக்காரு. அந்த ஒரு முனைப்பினுடைய மிகப்பெரிய பச்சை துரோகம் தான் 2029 ஈழத்திலே நடந்த படுகொலையில் அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக, ஏன்னா அவர்களுடைய 18 எம்பிக்களுடைய ஆதரவில் தான் அன்றைய மன்மோகன் சிங் ஆட்சியை நடந்து கொண்டது. அந்த போரை நடத்தியது ஸ்ரீலங்கா ராணுவம் மட்டுமல்ல, இணைந்து நடத்தியது இந்திய ராணுவம். அனைத்து உதவிகளும் செய்தது இந்திய ராணுவம். அதை தடுத்து நிறுத்தாமல் டிராமா போட்டு கடற்கரையில் போய் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் டிராமா போடுறது, அங்கே கொண்டு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறேன்னு சொல்றது, ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் அந்த சபாநாயகர்கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொல்றது, இப்படி மிகப்பெரிய இன துரோகத்தை நான் அப்புறம் அவர் பேசட்டும். இல்ல அவர் பேசல, வரலாறு திருத்திலாம் பேசல. நான் 2029 நடந்ததான் சொல்றேன். அது எல்லாரும் அந்த வரலாறு எல்லாத்தையும் ரெக்கார்டு இருக்கு. 2009 நடந்த ஈழப்படுகொலை தான் நான் சொல்றேன். மிகப்பெரிய படுகொலை, 1.5 லட்சம் தமிழர்கள், குழந்தைகள், பெண்கள் கொல்லப்பட்டது காரணம் இல்ல. இலங்கை தமிழர்களை கொன்றதுக்கு ஒரு விடிவாளம் தான் தமிழ் தேசியமா?
கிடையாது. அதுல இருந்து அதன் பிறகு நாம் தமிழ் ஃபோக்கஸ் பண்றதுல என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? நான் இலங்கை தமிழ் புலம்பெயர் தமிழர் இருக்காங்க, நான் உலக தமிழுக்காக தான் வந்து நாங்க வந்து பயணிக்கிறோம். எங்களுடைய அப்போ திராவிட கட்சிகள் உலக தமிழருக்காக பயணிக்கலையா? நான் என்ன சொல்றேன்னா, பயணிப்பது போல் நடிப்பதும் அதில் வந்து என்னன்னா அவங்க தனக்கு மட்டுமே சாதகமான, தனக்கு மட்டுமே வந்து தங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே, அதாவது பொது வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சி இதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு மேலோக்க அது அப்படிதான் தெரியும். இப்போ நீங்க உங்க பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு அதிகமா வைக்கிற வாதமே என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் அவங்களுடைய சாதனையை நீங்க வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, இவ்வளவு பண்ணியிருக்காங்களே அப்படின்றது வரும். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததெல்லாம் சும்மா ஒரு மாயை, கண்கட்டி வித்தை அப்படின்றீங்களா? நம்ம கண்கட்டி வித்தை என்று நான் அதை வச்சு வாக்கு வாங்கறதுக்காக பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்ல இப்போ நீங்க ஒன்லி வந்து சம்மாவதி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. திராவிடத்தினுடைய சில சாதகமான விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே நீங்க என்னைக்கு நெகட்டிவையும் வந்து நீங்க வந்து அதை பார்க்கணும். நடுநிலையாளர்கள் பார்க்கணும். நான் அவர் வந்து பார்க்கணும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த திராவிட முன்னேற்ற தலைவர்களை வந்து நான் எதிர்பார்க்கல. ஆனா நடுநிலையாளர்கள் அதை பார்க்கணும். அவர்கள் செய்த துரோகத்தின் வந்து எவ்வளவு பெரிய துரோகங்கள் வந்து அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக அவங்க பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதோட உச்சகட்டம் தான் 2029 அவங்க பண்ண வந்து ஈழத்துக்கு செய்த துரோகம். அதிலிருந்து தான் தமிழ் தேசிய அரசியலே வீறு கொண்டு, அதிலிருந்து தான் எங்களுடைய அமைப்பு உருவாக்க, அந்த படுகொலைக்கு பழிக்கு பழியாக உதித்ததுதான் நாம் தமிழர் கட்சி. அதை வைத்து தான் தமிழ் ஒரு கேள்வி. நான் இன்றைக்கும் அந்த தமிழ் தேசிய அரசியல் என்னன்னா, எங்களுடைய தலைவரே நாங்க சொல்றது வந்து எங்களுடைய தலைவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அண்ணன் சீமான். எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் தான். நாங்கள் அதிலிருந்து தான் எழுந்து வந்தோம். 2013ஆம் ஆண்டு தான் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. இது வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு. 4வது கட்சியா வந்தாலும் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த நான் எடுத்துக்கலாம். முதல் சுற்று கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைய மொழியாக இருக்கக்கூடிய இலக்கியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி திரு விஜயகுமார், அதாவது தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு தோல்விகரமான ஒரு வெற்றியாக இருந்தாலும் இது வேறு விதமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 1,30,00,000 வாக்குகள் கடந்த 2019 அதிமுக வாங்கியிருக்கு. அப்போது வந்து நீங்கள் எல்லாம் கூட்டணியாக இருந்தீங்க. இப்போ சொல்லுகிற அளவிற்கு உங்கள் கட்சியில் வந்து கூட்டணி இல்லைனாலும் 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கிறது. 2,60,00,000 16 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஏன் கோட்டை விட்டது அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில்? அதற்குண்டான சரியான தலைமை இல்லையா? அதாவது ராஜ்நியூஸ் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் பார்வையாளருக்கும் அன்பு வணக்கம். நாங்க எங்கேயுமே கோட்டை விடல. நாங்கள் வந்து முன்னை விட களத்துல வந்து ரொம்ப உற்சாகமாகவும் தொண்டர்கள் மகிழ்ச்சியாகவும் வேலை செய்தாங்க. தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் கிட்ட வந்து திமுகவான எதிர் மனநிலை இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு வாக்கா மாறும்ன்ற நிலைச்சிருந்த நேரத்துல இது திராவிட மண்ணு, இந்த மண்ணில மதத்தை பேசியோ ஜாதியை பேசியோ வாக்குகளை பெற முடியாது எப்படி என்பதை ஆணித்தரமாக வாக்காளர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான். அப்படி பார்த்தா அதிமுகவுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கணுமே. நீங்க பிஜேபியை எதிர்த்து தானே போட்டிட்டீங்க, உங்களுக்கு ஏன்? இல்லங்க, இது கேளுங்க நான் சொல்றத. அதாவது பிஜேபிக்கு எதிர்ப்பான மனநிலையில தமிழக மக்கள் இருந்ததுனால, பிஜேபிக்கு எதிரான அலை வீசியதுனால அந்த அலையில நாங்க இதாயிட்டோம். மலையில இருந்து பெரிய பாறை உருந்து வரும் பொழுது கீழே இருக்கிற எல்லாமே அடிபடும்ன்றாங்க. இல்ல மக்கள் நம்பல அவங்கள. அதாவது வந்து சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை வந்து திமுக வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுதுன்னா, தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள் என்று பிரச்சாரத்தை வந்து சிறுபான்மை மக்கள் வந்து நம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து இது பண்ணிருக்கிறோம், இழந்திருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை வந்து 2026 சரி செய்து கொள்வோம். சிறுபான்மை மக்களுக்கு என்றும் நம்பிக்கைக்கு உரியவர்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதாவது பொய்யான பிரச்சாரம், பொய் வந்து ஜன்னல் கதவை திறந்து வந்து ஊரே சுத்திட்டு வந்துருச்சு. உண்மை வந்து வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் சுத்திட்டு வந்ததுனால எங்களுக்கு இந்த பின்னடைவு. பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் கேட்கிறேன். திமுக பிரதான கூட்டணி, அது இந்தியா கூட்டணி, எங்களுக்கு வந்து ஆப்போசிட் பிஜேபின்னு சொல்லி வாக்குகளை வாங்குச்சு.
இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, தமிழக பிஜேபி, என்டிஏ கூட்டணி, பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி வாக்குகள் வாங்கினாங்க. பட் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஏன் வந்து சமாஜ்வாதி, அது போக நவீன் பட்நாயக் இவங்கெல்லாம் வந்து பிரதம வேட்பாளராக சொல்லிட்டு வாக்கு கேட்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் சொன்னாங்க. உங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனால் நவீன் பட்நாயக் முதற்கொண்டு அவங்க வந்து குறைந்தபட்ச அளவில் அங்கே மக்களவைக்குண்டான தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கட்சி இன்னும் பிளவுபட்டு இருக்கு, அதனால தான் சேரலன்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குன்றதான் காரணமாக இருக்குது. இல்ல அப்படி கிடையாது. பிளவுபட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஊடகம் மற்ற எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற பொய்யான ஒரு பிரச்சாரம். நீங்க 1980 இருந்து இந்திய காலகட்டத்திலுடைய பட்டியல பாத்தீங்கன்னா 1980 2 சீட்டு, இப்படி 5 சீட்டு, 7 சீட்டு, 0 இப்படிதான். நாங்க 2014 மட்டும்தான் புரட்சி தலைவி இதே அம்மா இருக்கும்போது 37 சீட்டு இருக்கோம். தமிழக மக்கள் என்னன்றாங்கன்னா, நீங்க மாநில கட்சி, நீங்க மாநிலத்தை தான் ஆளணும் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணி வாக்களிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல்ன்றதுனால இந்த பின்னடைவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்கன்னா அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து போற போக்குல வந்து திராவிட இயக்கத்தையே வந்துட்டு குற்றம் சொல்வது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. இங்க வந்துட்டு மதத்தை பேசி, இந்துத்துவாவை பேசியோ இல்ல ஜாதியை பேசியோ மதத்தை பேசியோ பிளவு ஏற்படுத்த முடியாதுன்றதுதான் இன்று வாக்கு அளித்த வாக்காளர்களுடைய மனநிலை தெரியுது. அப்படி இருந்தும் இவர் பேசுறாருன்றத வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவோம். ஏன்னா தனி பெரும் கட்சியா இருந்து, அதாவது 2019 பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தெல்லாம் நாங்க தேர்தலில் நிற்கும் போது கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவீதம் 18.5 தாண்டல. ஆனா இப்பொழுது நாங்கள் வந்து 21% வாக்குகளை நாங்கள் பெற்று இருக்கிறோம். தனி பெருமையா 20% வாக்குகளும் 1 கோடியுடைய வாக்காளர்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து 26 தேர்தலை சந்திக்கும் போது, சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவார். 160 சீட்டுக்கு மேல ஒரு கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுற விஜயகுமார் ஏன் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கும்போது இப்ப 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக வாக்களிக்க மறந்துட்டாங்களா, இல்ல வாக்குச்சாவடிக்கு வரலையா? அதாவது வந்து சொல்றதை கேளுங்க. அதாவது வந்து எப்பயுமே ஒரு கட்சியில வந்து தொண்டர்கள், அதாவது நிர்வாகிகள் வந்து அளவுக்கு அதிகமான உறுப்பினர்களை சேர்ப்பாங்க. அதனால உட்கட்சி தேர்தலும் போது தேர்தல் வந்தா தேர்தலை சந்திக்கணும்ன்றது வைத்தியலிங்க அண்ணனுக்கு கூட தெரியும். அந்த உறுப்பினர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு கன்சிடரா, எங்களுக்கு உறுதியான வாக்கா 1 கோடி வாக்குகள் வந்து தமிழகத்தில் இருக்கிறது. திமுகவுக்கும் இல்லை, இங்கு ஆளுகின்ற திமுகவுக்கும் அந்த 1 கோடி வாக்காளர்கள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 1 கோடி வாக்காளர்களை வைத்துக் கொண்டு 2 ஆண்டுகள் களமாடி நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் பெற்று நாங்கள் சுலபமாக ஆட்சி அமைப்போம். ஓகே, உங்களுடைய முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். அடுத்தபடியா அரங்கில் பிஜேபியினுடைய தோழமை கட்சி ஆன்மீக அரசியல் கட்சி 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்க இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 3.0 ஆனால் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணியோடு வருது, 3 கட்சி கூட்டணியோடு வருது, அதான் 3.1 எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லை, இனி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே எலெக்ஷனுக்கு வந்து பிஜேபிக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள் இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி பிரதான இந்தியா கூட்டணி கட்சிகள் சொல்கிறார்கள். உங்களுடைய முதல் கருத்து? அதாவது தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி வந்து பாரத தேச அளவில் ஒரு தனிப்பெரும் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி வந்து தனித்து போட்டி அதாவது 240 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் 68 சீட்டு போன வட்டம் கம்பேர் பண்ணும்போது வெற்றி தோல்விகள் வந்து தேர்தலில் சகஜம். ஆனால் இவங்களை எதிர்த்து எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டது, அதை எதிர்த்து பிஜேபி எப்படி களமாடி இருக்கிறது? கூட்டணி இல்லை, நீங்கள் இது ஒரு புள்ளி வச்ச கூட்டணி அப்படின்னு அதுதான் நாங்க சொல்கிறோம். இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு வைத்திய வலி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? இவங்களுடைய தேர்தல் யுக்தி பார்த்தீங்கன்னா, இவர் தான் பிரதமர்னு சொல்ல முடியாத இந்த புள்ளி கூட்டணியினர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, தேச நலன் இருக்கிறதுனால அதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே அவர் தலைக்கு மேலே ஒரு கத்தி இருக்கு. இவர் வந்தார்னா அதுக்கான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் என்ற ஒரு ஒற்றை கோட்டின் அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 சீட்டு 40 சீட்டு பண்ணிருக்காங்க எல்லா கட்சியுமே. உங்க மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது எங்க வேலை இல்லை சார். அதாவதுங்க ஒரு கட்சியில் ஒருத்தர் வராருன்னா அவருடைய தவறை உணர்ந்து அந்த வழக்கு எந்த நிலையில இருந்தாலும் பிஜேபி அதில் தலையிடாது. இங்க வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய அந்த போக்கு எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் பிஜேபி பதில் சொல்ல முடியும். இருந்து வந்த இடத்துல திருத்துறது எங்க வேலை கிடையாது. பல இடங்களில் போயிருக்கலாம், பல இடங்களில் வந்து பல தவறுகள் பண்ணியிருக்கலாம். பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பியூரா இருக்கிறாரு, அதுதான் எங்களுடைய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணன் சொன்னாரு, இந்த 2 கூட்டணி கட்சிகளை நம்பி இவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு, இது 5 மாசம் கூட தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்க புள்ளி கூட்டணி ஒரு கால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் அடுத்த 5 ஆண்டுல ட்ரை பண்ணலாம். ஒரு கால் இந்த 2-3 நாள்ல அண்ணன் கனவு காண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா கூட இவங்களுடைய அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கிறவங்கள எல்லாம் கொள்கை சித்தாந்தத்தோடு ஒற்றை இதில் வராங்களான்னு பார்த்தா கிடையாது. இவங்களுடைய நேற்றைய வரைக்கும் இவங்களுடைய எதிரி யாருன்னா பிரதமர் மோடியை வந்து சொல்லி எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க. வாரி இவர் வந்தாருன்னா இதெல்லாம் நோண்டுவாங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும், நமக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குன்னு சொல்லி ஏதோ அவங்களுடைய அச்சத்தை தூண்டி விட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இப்போ அந்த நிதர்சனமாக பிஜேபி ஆட்சி அமைக்க போதுன்னு தெரிந்த பிறகு இந்த புள்ளி கூட்டணி ஒன்றாக இருப்பது போல ஒரு மாயை தான் இருக்கு. இப்போ பிஜேபி ஆட்சி அமைக்குதா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குதா? சார் என்டிஏ தான் ஆட்சி அமைக்குது. நேற்று பிரதமர் தெளிவாக சொல்லிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். இதுக்கு முன்னே என்னைக்குமே கூட்டணி நேற்று தொண்டர்களை கட்சி அலுவலகத்தில் சந்திக்கும் பொழுது இதுவரைக்கும் பிஜேபி சர்க்கார் தான் சொல்லியிருக்கிறாரு. முறையாக என்டிஏ சர்க்கார் அதான் சார் எதார்த்தம். அன்னைக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டில பிஜேபி இருந்துச்சு, கூட்டணி கட்சிகளை மதிச்சோம், கூட்டணிகள் இல்ல மதிச்சோம். அன்னைக்கும் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருந்தோம், கூட்டணி கட்சி கௌரவத்தோடு நடத்தணும். ஆனா இன்னைக்கு 2 கட்சி கூட்டணியோட ஆட்சி அமைக்கும் பொழுது இதை மோடி சர்க்கார் என்றோ பிஜேபி சர்க்கார் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல இருக்கிற ஜனநாயகத்தின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் 8 முறை பிரதமர் வந்திருக்கிறாரு. எந்த இடத்துலயுமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கள் சொல்லல, ஆனா பிஜேபிக்கு வாக்களியுங்கள், பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த என்டிஏன்றது வந்து நேற்று தான் வந்து அவருடைய சார் அது அதிகாரப்பூர்வமாக இல்லைங்க, அது காலத்தின் கட்டாயம். நெருக்கடி இல்லைங்க, காலத்தின் கட்டாயம். அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்ன்ற இப்ப நெருக்கடி தான். நெருக்கடி கிடையாது சார், இப்போ கூட சொல்றேன் நெருக்கடி கிடையாது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு 2014 பிஜேபிக்கு எதிராக அரசியல்ல கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களை முன்னிறுத்தி தேர்தலை கண்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி இலங்கை தமிழர் விஷயத்துல வேஷம் போட்டுட்டு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கவிழ்றதுக்கு காரணமா இருந்த திமுக இன்னைக்கு அவங்க தலைமையில தூக்கி வச்சு ஆடுறதை நம்ம பார்க்கிறோம். நேற்றுக்கு கூட வந்து இவர் சந்திரபாபு நாயுடு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஆட்சி மாற்றம் வருவதற்கு பிஜேபியும் நாங்களும் ஒருங்கிணைந்து வாக்கு கேட்டதன் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கை வைத்து ஆட்சி மாற்றத்தை ஆந்திராவில் கொடுத்துருக்காங்க. அதனால என்னைக்குமே நாங்கள் என்டிஏ கூட்டணி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல எந்த சந்தேகத்துக்கும் இடமே கிடையாது. அதே நேரில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா அவர்களோ கம்யூனிஸ்டுகளோ அல்லது வந்து ஆம் ஆத்மியோ இவர்களோடு இதே நேர்கோட்டில் பயணிப்பாங்களான்னு கேட்டால் இன்னொரு 5 மாசம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதாவது தரணி போற்றுகிற ஒரு ஆளுமையாக இருந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போ வந்து கூட்டணி என்கின்ற ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா வந்து ஆளுமை ரொம்ப நீங்கள் ஸ்வீப்பில் இருந்தீங்க, கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி அசுர பலத்தில் இருந்தீங்க. இப்போ வந்து இந்த கூட்டணி கட்சிகளை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து கடந்த 2014 வரும்பொழுது 8ஆம் தேதி அவரோட பதவியேற்பு இருக்கிறது உடனே அறிவிச்சிங்க. 2019 அன்றைக்கு இரவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பதவியேற்பு விழா என்னன்றது அறிவிக்கல. அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் வந்து அவங்க இப்போ ஈவினிங் தான் வந்து கையெழுத்து ஆயிருக்கு. எல்லாருக்கும் அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த கூட்டணிக்கு நாங்கள் பிரதமராக இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ அது வரைக்கும் இப்போ இந்த பதவியேற்புக்கே கையெழுத்து வாங்கிட்டு தான் செய்யக்கூடிய பிஜேபி நீ அடுத்தடுத்த சந்திப்புகள் எப்படி பார்க்க போகுது சார்? அதாவது இது வந்து கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சாயந்தரம் அவங்க கிட்ட அந்த லெட்டர் வாங்கிட்டு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ரெண்டாவது, பிஜேபி கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமுமே கூட்டணி தர்மத்துக்கு எதிராகவோ அல்லது அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ இருக்க போறதும் கிடையாது, இருந்ததும் கிடையாது. இல்லை, இதே கூட்டணி தர்மத்தை மனசுல வச்சுதான் நீங்க வந்து என்ஆர்சி சிஏ எல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆமா, அப்போ இப்போ இன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே வந்து அன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து தேவையில்லாத ஒன்று இல்லை. அவங்க வந்து அப்பப்போ எதிரான கட்சி. அது இப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா மதில் மேல் போன மாதிரி இருக்கிறாங்க. தேசியத்தின் பக்கம் சாயிருதா அல்லது மாநில அந்தஸ்தை வந்து தக்க வச்சுக்கிறதாங்கிற நிலைப்பாட்டில் தான் ஏடிஎம்கே இருக்கு. அண்ணா ஒரு விஷயம் சொன்னார், விஜயகுமார் அண்ணன், ஏடிஎம்கேவுடைய தோல்விக்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொன்னார். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு புரியுது பிஜேபியினுடைய வலிமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது. ஏன்னா 12 இடங்களில் இன்னைக்கு 2வது இடத்துல பாஜக வந்திருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய கடினமான முயற்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆனால் எள்ளி நகையாடினாங்க அண்ணாமலை அவர்கள். 3வது இடம் வந்திருக்கிறோம். ஆனால் ஓட் பேங்க் பாருங்க, நீங்க நோட்டாவோடு போட்டியிட்ட கட்சி என்று இவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடிய ஒரு கட்சி இன்னைக்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறோம் சொன்னா
அப்படிப்பட்ட அண்ணாமலையை வந்து இவங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவரை பலம் தானே இன்னைக்கு பிஜேபி தனித்து உதாரணத்துக்கு ஆமா இப்ப அண்ணாமலை வந்து கோவையில போட்டிட்டாரு, 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அங்க வந்து உங்களுக்கு வந்து பாமக இருக்கிறாங்க, அமமுக எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அதை சேர்ந்து தானே வந்திருக்கு, பிஜேபின்னு தனித்து வரலையே. அதை தான் நாங்க என்ன சொல்றோம்னா, பல இடங்கள்ல இன்னைக்கு சென்னை எடுத்துக்கோங்க சார், மத்திய சென்னையில் வேட்பாளர் இன்னைக்கு வேற தொகுதிகளுக்கு பல சாயம் பூசுவாங்க. இது வந்து பெல்ட் ஏரியா, நீங்க சொன்ன மாதிரி பாமகவோட ஓட்டு வந்திருக்கும், அல்லது வந்து தென் மாவட்டங்களில் பல தரப்பட்ட ஓட்டு. இன்னைக்கு சென்னை எடுத்துக்கின்னு சொன்னா அனைத்து தரப்பு மக்களும் பரவலாக வாழக்கூடிய பகுதியில் 2வது இடத்துல 2 தொகுதியில் வந்திருக்கிறோம், தென் சென்னையிலுமே மத்திய சென்னையிலுமே. அப்போ இங்க எந்த சாயமும் இவங்க பூச முடியாது. இது வந்து பாமகவால வந்து பாமக ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் எங்களுக்கு அருமையாக வேலை செய்யல. தென் சென்னையில் டிஎம்கே வாங்கின வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா 4,97,333, ஏடிஎம்கே கூட்டணியோட 1,58,111, பிஜேபி கூட்டணியோட தான் 1,13,318. ஆனா நாம் தமிழர் கூட்டணி இல்லாம 95,954. சார் அதை தான் நாங்கள் இன்னைக்கு எங்கள் தலைவர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. வாக்குக்கு பணம் கொடுக்காமல், ஆசை வார்த்தை கூறாமல், பரிசு பொருட்கள் கொடுக்காமல் எங்களைப் போலவே நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலை சந்தித்ததன் அடிப்படையில் தான் அருமை சகோதரர் சீமான் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பிஜேபி கூட யாரோட சார் அது வந்து அது வழக்கில் இருக்கு. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணல. தேர்தலுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்கள இப்ப என்னெல்லாம் சொன்னாங்க இவங்க தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் ஆணையரே பிஜேபி தனக்கு வசமா வந்து நியமிச்சுட்டாங்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதை அப்படியே ஏத்துக்கலாமா? அப்ப இவங்க சொன்ன எல்லா பொய்யும் வச்சு பாருங்களேன். தேர்தலுக்காக எதையும் பேசக்கூடிய கூட்டணி தான் புள்ளி கூட்டணி. இப்ப சகோதரர் சொன்னாரு பிஜேபி வந்து பிஜேபியால சிறுபான்மை ஓட்டு பாதிச்சது, இன்னைக்கு நாங்க வெளியே வந்துட்டோம் சார், எஸ்டிபிஐ கூட எல்லாம் போய் போட்டிட்டு இன்னைக்கு சிறுபான்மை ஓட்டு போடலன்னு சொல்றது எப்படி இருக்கு? பெரிய மாநாடுலாம் நடத்துனீங்க, எங்கேயுமே பிஜேபி சிறுபான்மையர் ஒதுக்கல. நீங்க ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தீங்க, அதே அண்ணாமலை உடைச்சிருக்கிறாரு. கம்யூனல் பார்ட்டிஸ்க்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அண்ணாமலை அவர்கள் வேலை செய்ததனுடைய பிரதிபலன் தான் 1000 ஓட்டு. சரி, இதுதான் வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய அங்கீகாரம் சார். நாங்க தனித்து போட்டிட்ட வரலாறு பிஜேபி இருக்கு. என் மக்கள் நடைபயணம்னா அதுக்கு வந்து சார் அதோட வெற்றி தான் சார் 1000 ஓட்டு. அதோட வெற்றி தான் 1000 ஓட்டு. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து 12 இடத்துல வந்து எங்களை 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திமுக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கும் அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா எத்தனை ஆயிரம் ஓட்டு சதவீதத்தை இன்னைக்கு திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. இவங்க மேல அதிருப்தியே இல்ல, மீண்டும் வந்து அப்படியே அதே எம்பிக்கள் அனுப்புற மனநிலைமையில இங்க கிடையாது. அதிமுக வாக்கு வங்கி 4ஆக சிதறி இருக்கு. அத பிஜேபி ஒரு பங்கு தமிழ்நாட்டுடைய அண்ணாமலை அவர்கள் கிரெடிட் பண்ணிருக்காரு. இதுதான் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கே தவிர திமுக அப்படியே மக்கள் ஏத்துக்கிட்டு வாக்களித்திருக்காங்க ஒரு மாயை தான். உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு, சொல்லுங்க விஜயகுமார். அதாவது அண்ணன் சொல்றாரு நாளா வந்து அதிமுக வாக்கு வந்து சிதறி இருக்குது அப்படின்னு சொல்ல ஏத்துக்க முடியாது. ஏன்னா 2019 இவர்களோட கூட்டணி தான் எல்லாரும் இருந்துதான் தேர்தலை சந்திச்சதும். அப்படி இருந்து இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல நாங்கள் வந்து 3% ஓட்டு அதிகரிச்சுதானே இருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பான மனநிலையில இருந்தாங்க. நாங்க வளரக்கூடிய கட்சி, நீங்க 2 திராவிட கட்சி என்ன சொன்னீங்க, நோட்டாவோட கூட போட்டி போட முடியாத ஒரு கட்சின்னு சொன்ன எங்களுக்கு 1000 வாக்கு வந்திருக்கு. நீங்க ஆண்ட கட்சி இருவரும் திராவிட கட்சிக்கு உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் பாணி, நீங்கள் பிரிந்து கிடப்பது, கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்க விலகி இருப்பது, இதெல்லாம் தான் காரணம். எங்களுக்கு பிரிவே இல்ல, நாங்க இப்ப தனித்து போட்டிட்டு நாங்க வந்து 20% வாங்கியிருக்கோம். 2019 இருந்தோம். அப்ப எங்களுக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியா அவங்க அதான் குற்றச்சாட்டா சொல்லி கூட்டணில இருந்து வெளியே போறாங்க. சிறுபான்மை ஓட்டு வர மாட்டேங்குது, பிஜேபியோட சேர்ந்து தோத்தோன்னு சொன்னாங்க. எங்களுடைய மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் என்ன முடிவு எடுத்தாரு, நம்முடைய பலத்தை நாம வந்து மக்களுக்கு பண்ண வேண்டிய அவர் தனித்து போட்டிட்டார். அதுக்கான ஒரு சிறிய கூட்டணியை கட்டமைத்தார். 1000 வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம். இப்பதான் நாங்க பிஜேபி கூட இல்ல, சிறுபான்மை ஓட்டு அப்படியே அள்ளி உங்களுக்கு போட்டாங்களா சார்? பிஜேபிக்கு வந்திருக்கும் கூட வாக்கு, சிறுபான்மை வாக்கு கூட இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரல. அது மத அடிப்படையிலான ஓட்டே கிடையாது. 2 பெரும் திராவிட கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா சிறுபான்மை ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்றதுக்காக பிஜேபியை பூச்சாண்டி காட்டியே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய மத ஓட்டுகள் கூட 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு வரல. இதுதான் நிதர்சனமான உண்மை. கோயம்புத்தூரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்ல அது நான் ஏத்துக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து வேலூர் மாவட்டம் என்பது சிறுபான்மை அங்கேயே ஓட்டு வாங்கியிருக்கோம் சார். அங்க அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க. அதாவது
3,52,990 2வது இடத்துல அப்ப பிஜேபியை வந்து சிறுபான்மையர் அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வரல? இது வந்து மதத்தின் அடிப்படையில் ஓட் போலரைசேஷன் பண்றது பிஜேபியோட வேலை இல்ல. இதை 2 திராவிட கட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபி அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நிமிஷம். அதாவது நீங்க வேலூர்ல வந்துட்டு பிஜேபி வாங்கலங்க. வேலூர்ல 1 வருஷமா வந்து கலப்பணியில ஏசி சண்முகம் வேலை செய்தார். அவர் தனிப்பட்ட செல்வாக்கால் வாங்கப்பட்ட ஓட்டு தானே, அது தவிர சார் அவர் நின்ன சிம்பிள் பிஜேபியோட சிம்பிள் சார், அதை தெரிய சொல்லுங்க. அவர் நின்ன சிம்பிள், அவர் பிரதமராக மேற்கோள் காட்டியவர் மோடி அவர்களை. நாங்க வந்து பிரதமர் யாருன்னு சொல்லாமலாம் ஓட்டு கேட்கல, தெளிவாக சொன்னோம் இவர் தான் பிரதமர் வேட்பாளர், பிஜேபி தான் சிம்பிள் சொல்லி ஓட்டு கேட்டோம். மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. நீங்க இந்த சப்போர்ட்டை கட்டிட்டு மன திருப்தி அடைஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு விடுங்க. இணைத்து வழியா பேசுறேன், குறுக்கிடு வேணாம். ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு விடுங்க. இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா, நாங்க மட்டும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு தனி பெரும்பான்மையா பிஜேபி ஆட்சியில் அமர்ந்திருக்கும். அதுக்கு வந்து முட்டுக்கட்டை இட்டது, கடிவாளம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கூட்டணி தயவுலதான் ஆட்சியில அமரப் போகிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இவர் தனிச்சு எதையும் செய்துவிட முடியாது. சிறுபான்மை மக்களுக்கு வந்து எதையும் பண்ணிட முடியாது. இவருக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தடுங்களாக இருக்க போறது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும். இவர்களுக்கு வந்துட்டு மூக்கணாங்கயிறா இருந்து இந்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு போவாங்க. ஒரு மெம்பர் கூட இல்ல அதிமுக. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த நேரத்திலும் பிஜேபி சிறுபான்மைக்கு எதிராக எந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். ஒரு சீட்டு வாங்குறதுக்கு வக்கில்லாத அதிமுக அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப புரியுதுங்களா பிஜேபி வலிமை? இப்ப புரியுதுங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட சேர்ந்து நாங்க தோத்தோம்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? உங்களாலதான் நாங்க வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க சார். உங்க வெற்றிக்கு பிஜேபி காரணமா, உங்க தோல்விக்கு பிஜேபி காரணமா? இத்தனை லட்சம் வாக்கு வந்து அண்ணாமலை வாங்குறாரு அப்படின்னு சொன்னா எங்க உங்களுடைய ஓட்டு போச்சு? கொங்கு பெல்ட் உங்களுடைய கோட்டைன்னு சொன்னீங்கல்ல கோயம்புத்தூர்ல, அதுல ஓட்டையை போட்டிருக்காருல்ல. அப்ப அதிமுக எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு நீங்க இப்பயாவது ஆத்ம பரிசோதனை பண்ணுங்க. நரேந்திர மோடி வரும்போதெல்லாம் திமுக என்ன விமர்சனத்தை வச்சது? எங்கள் பாதிக்கப்பட்டது, வெள்ளம் பாதிக்கப்படும் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை வந்து பார்க்க துப்பில்லாத இந்த மோடி, அவங்களுக்கு நிவாரணம் நிதி வழங்காத இந்த மோடி இப்போது வந்து பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்ச காரணத்தினாலதான் அவங்க அதிக 40க்கு 40 திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த வீணான அண்ணாமலை தான் காரணம். அதுக்கு பிஜேபி தான் காரணம். அண்ணாமலை அவர்களுடைய நாவடக்கத்தை பத்தி பிஜேபிக்கு அதிமுக கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாமலை படித்தவர், பண்பாளர், அவருக்கு தெரியும் எந்த வார்த்தையை எப்ப பேசணும்னு சொல்லி. அரசியலே தெரியாத அண்ணாமலை காரணம் தான். துரோகத்தின் முழு உருவமா இருக்கிற நீங்களா அதை பத்தி பேசக்கூடாது சார். யார் வழியில கட்சிக்குள்ள வந்தீங்க? இன்னைக்கு அந்த கட்சி நாளா செதறி போயிருக்கிறதுக்கு யார் காரணம்? அதை எப்படி சரி பண்ணணும்ன்றத நீங்க யோசிங்க. அதை விட்டுட்டு பிஜேபிக்கு அதிமுக கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க தோல்விக்கான காரணம் உங்களுடைய தலைவர் சார், உங்களுடைய பொதுச் செயலாளர். அவர் அந்த முடிவுக்கு நிர்பந்தம் படுத்தியது ஒரு 4 பேர். அந்த நண்டு வந்து வேலை வந்துடக்கூடாது, காலை பிடிச்சி இழுத்தது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய 4 பேர் சார். இன்னைக்கு நீங்க வந்து ஒட்டுமொத்த மனக்குரல் எல்லாம் பேசல. எடப்பாடி ஒரு இடத்துல இருந்து பேசுங்க. இன்னைக்கு அவருடைய நிலையிலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க அதிக நேரம் எடுத்துறீங்க. இருங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இருங்க, வாய்ப்பு தரேன். திரு வைத்திலிங்கம் சார், உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் உண்மையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் உண்மைகளை பரிமாறிக்கொண்ட வகையில நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவருடைய கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுகிற வந்து தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரங்களை தான் பேசுகிறோம். 40க்கு 40 திமுக கூட்டணி ஸ்வீப் அடித்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை மோடி அவர்கள் செய்து கொடுக்குறார், நாங்கள் போய் கேம்பெயின் பண்ணவே வேண்டாம், அவர் ஒவ்வொரு மீட்டிங்லையும் திமுகவை தான் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. பிஜேபி ஆரம்பத்துல கதாநாயகனாக அதை சாதனைகளை செய்வேன் என்று தொடங்கிய மோடி இடையில நான் வந்து திராவிடம் முஸ்லிம்கள் பிள்ளை பெற்றாங்க அப்படின்னு வில்லனா மாறினாரு. கடைசியில காமெடியா முடிஞ்சாரு. அதனால அவருடைய தோல்வி காமிக்கு.
ஓகே காட்டியது வரலாறு அப்படி. ஓகே, என்னோட கேள்வியோட தொடர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த வெள்ள நிவாரண நிதி வழங்காதது தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல மக்கள் மரணடி கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல, அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு தொடர் நிகழ்வு. நீங்க ஏதோ ஒரு காரணத்தை மட்டும் சொல்றீங்க. வஞ்சிக்கிறது 29 பைசா மோடி அப்படின்னு சொல்லி உதயநிதி பட்டம் கொடுத்தாருல, அதுல தொடங்கி அவங்க நம்மளுடைய ஜிஎஸ்டி நமக்கு வஞ்சித்தது, மொழி பாதுகாப்பு, மொழி பாகுபாடு, இன்று பல்வேறு முறைகளிலே நம்முடைய இடஒதுக்கீடுகளை மறுத்தது, பல்வேறு கோணம். நீங்க ஒண்ணு மட்டும் சுட்டி காட்ட வேண்டாம். வஞ்சிப்பதே தொழிலாக கொண்டவர்கள் இவர். அதனாலதான் பாகுபாடு காட்டுகிறதுனாலதான் இந்த மக்கள் தமிழகத்துல பொதுவாக அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள் தமிழர்கள். நான் இடையில என்ன சொல்றேன், இங்க திராவிட தேசிய நண்பரோட சொன்ன அதுக்கு நான் விளக்க சொல்றேன். இங்க தமிழர்கள் அரசியல் தெளிவு மிக்கவர்கள். தமிழ் தாய் பெற்ற பிள்ளைகள் தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும். அவர்கள் வேண்டுமானால் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். தாய் பிள்ளைகளை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. பிள்ளைகள் வேண்டுமானால் தாயை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், தங்கள் ரத்தங்களிலே உணர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அரசியல் அனுபவம் நீண்ட நெடிய அனுபவம் இருக்கும். நான் அதுல வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மறைந்த முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கும் குறிப்பா விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேரடியாவே அவர் உதவி பண்ணாரு. அதுக்கடுத்து வரும் பார்க்கும் பொழுது விடுதலை புலிகளுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது கருணாநிதி அவர்களிடம் ஒரு சில உதவிகள் கேட்டு நாம் தமிழர் கட்சி உதயமாவதற்கு முன்பதாக சீமான் அவர்கள், களஞ்சியம் இயக்குனர் சேரன், மணிவண்ணன் போன்றவர்கள்லாம் அறிவாலயத்து வாசல்ல நின்று அவரை பார்க்கும் பொழுது கேட்டு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு PA சண்முகம் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சதுதான் நாம் தமிழர் கட்சி உருவானதற்கு ஆரம்ப புள்ளி. அதனாலதான் இந்த தமிழ் தேசியத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல, அப்படி இல்ல. அதாவது நீங்க தவறா சொல்றீங்க. அவர் மேதகு பிரபாகரன் எல்லாருக்கும் தான் மேதகு. அவர் தமிழ் இனத்திற்கு மேதகு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்கு மட்டும் சொந்தக்காரர் என்று அவரை அணை போட்டு தடுத்து விடாதீர்கள். அவர் பெரும் தமிழர்களுடைய பெருமிதம். அவரை போய் நீங்கள் அப்புறம் தமிழகத்தில் அவருடைய படத்தை யூஸ் பண்றதுக்கு தடைப்படும் போது திமுக குரல் கொடுத்த மேதகனுடைய தாயார் மருத்துவ உதவி செய்யாதது திமுக. அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் தமிழ்நாட்டில இருந்து. அவரு இப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஐயா, நீங்க சொல்றது இப்போ ரொம்ப தெளிவா பேசக்கூடிய இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. பதில் சொல்லுங்க. 2009 ஈழப்படுகொலை நடந்த போது எந்த விதமான உதவியும் செய்யாமல் அந்த படுகொலைக்கு துணை போனது திமுக. இதை நீங்க மறுக்க முடியுமா? மறைமுகமாக அங்க இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த கடந்த 10 வருடமாக 11ல இருந்து 21 வரைக்கும் உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைக்கல தமிழக மக்கள். என்ன காரணம்? ஈழ பிரச்சனை நீங்க செஞ்ச துரோகத்தினாலதான் 10 வருஷம் நீங்க வெளில இருந்தீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிற வரை உங்களால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆட்சியை பிடிக்க முடியல. 11ல இருந்து நான் கேட்கிறேன், உங்கள் கூற்றுப்படியே தண்டனை கொடுத்துட்டீங்க. தண்டனை கொடுக்கப்பட்டது. நீங்க துரோகம் செய்தீர்கள், தண்டனை கொடுக்கப்பட்டது. உங்களுடைய துரோகத்தினால் தான் விழுந்த காரணம். நீங்க 2021ல மக்கள் பாடம் கொடுத்திருக்காங்க அதிமுகவுக்கு. ஏன்னா போர் என்றால் வரதான் செய்யும், வெடிக்கதான் செய்யும், மக்கள் சாவதான் செய்வாங்க. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க திராவிட கட்சிகள். ஐயா ஒரு நிமிஷம். சட்டமன்றத்தில் தனி இடம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதன் பிறகு ஈழ பிரச்சனையிலே அவர் எடுத்த நிலைப்பாடு ஈழத்தமிழருடைய வாழ்வு போருக்கு பிறகு அவருடைய வாழ்வு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று அனைத்து முயற்சிகளும் அந்த அம்மையார் எடுத்துக்கொண்டார். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் நாங்கள் ஜெயலலிதா ஆதரிக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்த, அதாவது இப்போ ரொம்ப சுலபமா மறந்துருப்பாங்க. நீங்க கூட இப்ப கேட்டீங்க 21ல அவங்க ஏன் அப்போ மக்கள் மறந்துட்டாங்களா, 21ல ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு. நான் சொல்றது 21ல் மக்கள் வாய்ப்பு கொடுத்த ஒரே காரணம்
அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அளவு கடந்த ஊழலும், அளவு கடந்த நிர்வாக சீர்கேடும், அளவு கடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் அதை பொறுக்க முடியாமல், அதான் இவங்க 2 பேரும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இவர்கள் 2 பேரும் நடத்திய கொடூரத்தை தாங்க முடியாமல் தான் தமிழக மக்கள் வேறு வழி என்று திமுக வாய்ப்பு. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ இந்த திமுகவுக்கு 40 தொகுதி கொடுத்திருக்காங்க மக்கள். ஏன் கொடுத்தாங்க? மனசாட்சிப்படி பேசுவோம். திமுக இந்த 3 வருடம் மிக சிறப்பா ஆட்சி நடத்தியிருக்கு. இவங்க தேசிய அரசுல கண்டிப்பா போய் தான் ஆகணும். இந்த எம்பிகள் போனாலும் தமிழ்நாட்டில் அப்படியே பாலும் தேன் ஓடுனா போட்டாங்க. யார் வரக்கூடாது? மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, அந்த காரணத்துக்காக மட்டுமே திமுக கொடுத்திருக்கலாமே. அது நான் சொல்ல வரேன். அதிமுக எப்படி கொடுப்பாங்க? 3 மாசம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் குழாவிட்டு, அமித்ஷா கூடயும் மோடி கூடயும் நீங்க கொஞ்சம் குழாவிட்டு, 3 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் 3 மாசம் முன்னாடி திடீர்னு வெளியே நான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு சொன்னா யாரு ஒத்துப்பா? யார் நம்புவா? தமிழக மக்கள் இன்னும் திமுகவை நம்புறாங்க. அதனால நம்புறாங்க நான் சொல்லல, வேற வழியின்றி. நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல வரேன், திமுக தான் இந்த காலகட்டத்தில். ஏன்னா என்னிடம் பேசிய பல இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க சொன்ன ஒரே காரணம், எங்களுக்கு வேற வழி இல்லை, இந்த ஒரு முறை நாங்கள் திமுகவுக்கு போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளோம், எதிர்காலத்தில் கண்டிப்பாக எங்களோட ஒரே நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி என்பது என்னிடமே சொல்லியிருக்காரு. ஆனால் வேறு வழி என்றால் அதான் சொல்றேனே, இதை மிக மோடி எதிர்ப்புன்றது மிக தந்திரமாக மிக நல்ல முறையில் அறுவடை செய்ததுதான் திமுக. இவங்களை ஆதரிச்சு யாரும் ஓட்டு போடல. 3 வருட காலம் மக்கள் சித்திரவதையில் இருக்காங்க. இவங்களை எந்த காலத்திலும் ஆதரிச்சு ஓட்டு போட மாட்டாங்க. தேசிய அரசியல் பார்வை, தேசிய அரசியலே வேறு வழியின்றி மோடி மீண்டும் 3வது முறை வந்துவிடக் கூடாது என்றதுக்காக போடப்பட்ட வாக்குகள் தான் திமுக வாக்குகள். ரைட், ஓகே. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ திமுக 40 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 65 ரூபாய்க்கு டீசல் கொடுத்துருவாங்க, 75 ரூபாய்க்கு பெட்ரோல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் அப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை கூறி நாங்க எங்கேயுமே ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற பெண்களுக்கு சொல்லிலாம் ஓட்டு கேட்கல. ஏற்கனவே செய்த வளர்ச்சி திட்டங்கள்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அதைத்தான் நாங்க வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் 240 சீட் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி மோடி எதிர்ப்பு அலையில மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் இருந்துருச்சுன்னு சொன்னா பிஜேபி இத்தனை வாக்கு வங்கியை நாங்க கைப்பற்றிருக்க மாட்டோம். ஆகவே மோடி எதிர்ப்பு என்பதெல்லாம் இங்க கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. ரூபாய் வாக்கு கொடுக்காம இன்னைக்கு 4 லட்சத்தி சொச்சம் வாக்குகளை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர், அதுவும் அரசியல்ல 2.5 வருஷத்துல இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. மக்கள் வச்சிருக்காங்க. நிறைவான கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன அப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய கனவு, பல ஆண்டுகள் உண்டான கனவு என்னன்னா ராமருக்கு கோவில் கட்டணும். அயோத்தியில கோவில் கட்டினீங்க, அங்கேயும் தோத்தீங்க சார். கோவிலை வச்சு அரசியல நாங்க பண்ணல, அது இவங்க அதை வச்சு தான பிரதான அரசியல பண்ணீங்க. அதாவது ராமர் கோவில் கட்டுவோம்னு சொன்னோம் தவிர அதை வச்சு ஓட்டு வங்கி அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்ப பிராண பிரதிஷ்டை அப்ப பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை நீங்க நல்லா நினைவு கூர்ந்து பாருங்க. இது வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யப்பட்டது கிடையாது. எங்க கட்சியினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் ஒட்டுமொத்த மக்களுக்கான விஷயமா தான் செஞ்சோமே தவிர எங்கேயுமே ஒரு இடத்துல ராமர் கோயிலை காட்டி ஒரு இடத்துல கூட பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு கேட்கவும் இல்லை, அதை பயன்படுத்தவும் கிடையாது. ஓகே, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அத்தனை திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் பிரதமர் மோடி அவர்கள். இருந்தாலும் மைனாரிட்டி பிஜேபி தான் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது சார். சிங்கிள் மெஜாரிட்டியில 240 சீட்டு பிஜேபி வந்திருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு இருவரும் சகோதரர்கள் நண்பர்கள் ஆட்சி கூட்டணி இருக்க தவிர இங்க ஒட்டுமொத்தமா ஸ்வைப் பண்ணல. பிஜேபிக்குள்ள அங்கீகாரத்தை மக்கள் ஸ்வைப் பண்ணல. மோடி எதிர்ப்பாளர்கள் இல்ல சார். மோடிக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டிலும் சரி அகில பாரத அளவிலுமே சீட் மாறி இருக்குது. ஓட் பேலன்ஸ் சீட் மாறி இருக்கு. ரைட், ஓகே. திரு சங்கர், உங்களுடைய நிறைவான கருத்து என்ன அப்படின்னா 2024 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. 2026 நாம் தமிழர் பிளஸ் டிவிகே விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, அரசு நோக்கம் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா? உங்களுடைய நிறைவான கருத்து. சாத்தியக்கூறுகள் இன்றைய தேதியில் இன்றைய தேதி வரைக்கும் இதுவரை நாங்கள் தனித்தே தான் போட்டிட்டு இருக்கோம். இப்போது வாங்கியிருக்கிற 35 லட்சம் வாக்குகளும் மிக தூய்மையான வாக்குகள்.
அதாவது இது வரைக்கும் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி ஈவன் வந்து பாஜக கூட அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியாது, நாங்கள் வந்து யாருக்கும் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்றது. ஏன்னா அவர்கள் வந்து எத்தனை கோடி ரூபாய் வந்து இறைச்சாங்கன்றது களத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது டிவிக்கு உடைய அந்த நீங்கள் அந்த உங்களுடைய கேள்விக்கு நான் நேரடியாக பதில் இருக்கேன். இது ரொம்ப ஆரம்ப கட்டம். ஏன்னா அவர் இன்னும் வந்து கட்சியின் பேர் மட்டும்தான் வந்து நடிகர் விஜய் வந்து வெளியிட்டிருக்காரு. வரும்போது 15% வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் அவர். இல்லை, இது எல்லாமே களத்தில் வந்த பிறகுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து வெறும் வந்து இன்னும் கட்சியினோட துவக்க விழா கூட நடக்கல. அவருடைய சித்தாந்தம் என்ன, தத்துவம் என்ன என்றதெல்லாம் வந்து சொல்லப்படவில்லை. எங்களுடைய தத்துவத்தோடு சித்தாந்தத்தோடு ஒத்து வரும்போது கண்டிப்பாக ஒரு இணக்கமான சக்தியாக இணக்கமான சக்தியாக தான் நாங்கள் பார்ப்போம். வாய்ப்பு இருக்கா, கூட்டணியா, இது எல்லாமே வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொல்ல வேண்டிய பதில்கள். இது நான் சொல்ல வேண்டிய பதில் கிடையாது. அவங்க தலைவர் பாணியில் சொன்னா we are waiting. ஓகே, அடுத்தபடியா திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதிமுக இதில் கற்றுத்தந்த பெற்றுக்கொண்ட பாடம், பிரிந்த அணிகள் ஒன்று சேர வேண்டும் என சசிகலா அவர்கள் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், அழைப்பு கொடுத்திருக்கிறார். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி வந்தால் நாளை நமதே அப்படின்ற வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நாளை உங்கள் வசம் வருமா அல்லது இலை யார் வசம் வரும்? உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது 100 முறை விழுந்து விட்டோமே என்று கவலை இல்லை, அதுல 99 முறை எழுந்து நின்று இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு புரட்சி ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில வீறு கொண்டு நடைபெறும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்களுக்கு பின்னடைவு தான். இருந்தாலும் 2005 ஒரு மாதிரி தேர்வுல நாங்க தோத்திருக்கிறோம். இறுதி தேர்வில் 2026 நடக்க போகிற இறுதி தேர்வில் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எதிலையும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் போராளிகள். அவர்கள் போராடி 2026 வெற்றி கனியை பறிப்பார்கள். நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தாக வைத்திலிங்கம் ஐயா உங்கள்கிட்ட கேட்பது, நாளும் நமதே 40 நமதே வந்திருக்கிறது 40 ஒரு பெரிய மாற்றத்தை தருமா? உங்களுக்கு சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் நரேந்திர மோடி பதவி ஏற்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார். அதை கேட்பதும் கேட்காததும் அவர் விருப்பம். ஆனால் இந்தியா ஒரு ஸ்திரமற்ற நிலையற்ற தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தலைவர் தளபதியினுடைய அறிவாற்றல், வழிகாட்டல் இவைகளின் காரணமாக வரும் காலங்களில் நிலையற்ற அரசு நீங்கி நிலையான ஒரு அரசு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 கட்சியினுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களை மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வருகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.